டிஃபென்ஸ் ஸ்டாக் ஏறி இருந்தாலும் பிடிசிஐஎல் அதோடைய வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கும்போது 5.6% அது ஏறினதுனால 820 ரூபா இப்போ ப்ளஸில் காட்டுது. ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்றுக்கு 14,611, இன்றைக்கி ஓப்பன் 14,660 ஓப்பன் ஆகிருக்குது. 14,461 வரைக்கும் லோ போயிருக்குது. ஹை 15,580. கிட்டத்தட்ட இன்றைக்கி யாராவது ஒரு ஷேர் வாங்கியிருந்தால் கூட 800 ரூபா ப்ராஃபிட். இதுதான் டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் இருக்கிற வாலட்டிலிட்டி. அது ரேலி போகும்போது கடுமையாக இறங்குறதும் கடுமையாக ஏறுறதும் அதிகமாக இருக்குது. இப்போ முன்ன இதே மாதிரி ரயில்வே ஸ்டாக்ஸில் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ரேலி போகிறப்ப ரொம்ப ஏறும் இறங்கும். நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு இன்றைக்கி ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 12%, யூனிமெக் 3%, எம்டாடெக்கு 3%க்கு மேலே. அது போகவும் மசடாக் 1.5%, ஐடியா ஃபோர்ஜ் 4%க்கு மேலே, ஜென்டெக் 5% அப்பர் சர்க்கியூட்டில், பேரஸ் 1.5%, பேன்கோ இந்தியா இப்போ டிஃபென்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி 7%, கொச்சின் ஷிப்யார்டு 3%க்கு மேலே, கார்டன் ரிச் ஜிஆர்எஸ்சி 6%, என்ஐபிஇ 3%க்கு மேலே, பிஇஎல் 2%க்கு மேலே ஏறி இருக்குது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 4% ஏறி இருக்குது. பிடிஎல் 1% ஏறி இருக்குது. பிஎம்எல் 1.5% ஏறி இருக்குது. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் ஒரு பெரிய ஸ்டாக்கு 1%க்கு மேலே ஏறி இருக்குது. ஸோ இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுமா இல்லை ஒரு சின்ன இறக்கம் இருக்குமா அப்படின்னு தெரியல.